வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காம்பஸ் சர்வேயிங்கில் அடுத்த எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். When the lines form a circuit which ends at the starting point is called dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த லைன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோன்னா சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த லைன்ஸ் எண்ட் ஆகிறது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போய் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட்லேயே போய் திருப்பி அந்த லைன் போய் எண்ட் ஆகி எங்கள் சர்க்கியூட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ட்ராவர்ஸை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ட்ராவர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா க்ளோஸ் ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் பி க்ளோஸ் ட்ராவர்ஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the more accurate method of plotting a compass survey dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த காம்பஸ் சர்வேயில் இந்த பிளாட்டிங் பண்ணுறதுக்கு மோஸ்ட் அக்யூரேட்டான மெத்தட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ காம்பஸ் சர்வேயில் பிளாட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் அக்யூரேட்டான மெத்தட் எதுன்னு பார்த்தோம்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட் தான். அப்போ ஆப்ஷன் டி ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் மெத்தட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த லோக்கல் அட்ராக்ஷன் சோர்ஸ் இன் காம்பஸ் சர்வே. காம்பஸ் சர்வே இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, காம்பஸ் சர்வேயில் லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு அதுக்கு முக்கியமான சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ லோக்கல் அட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான சோர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா அயன் லேம்ப் போஸ்ட் தான். இப்போ ஆப்ஷன் பி அயன் லேம்ப் போஸ்ட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேரியேஷன்ஸ் ஆர் டியூ டு மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம்ஸ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம்ஸ் எந்த வேரியேஷனால் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம் எந்த வேரியேஷனால் அக்கர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இர்ரெகுலர் வேரியேஷனால தான் இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரோம்ஸ் அக்கர் ஆகும். இப்போ ஆப்ஷன் டி இர்ரெகுலர் வேரியேஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் சர்வேயர் காம்பஸ் த மேக்னெட்டிக் நீடில் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி ஓவர் த டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சர்வேயர் காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் ஃப்ரீயாக எதில் ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சர்வேயர் காம்பஸில் மேக்னெட்டிக் நீடில் எதில் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகும்னு பார்த்தோன்னா பிவோட்டில் தான் ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகும். இப்போ ஆப்ஷன் டி பிவோட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரீடிங் இஸ் டேக்கன் பை டைரக்ட்லி சீயிங் த்ரூ த டாப் ஆஃப் த கிளாஸ் இஸ் டன் இன் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த காம்பஸ் எந்த டைப் ஆஃப் காம்பஸில் நம்ம ரீடிங் டேரெக்டாக அந்த கிளாஸோட டாப்பில் பார்க்கறது மூலமாக நம்ம ரீடிங் நோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த டைப் ஆஃப் காம்பஸில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சர்வேயர் காம்பஸில் தான் நம்ம டேரெக்டாக அந்த கிளாஸோட டாப்பில் நம்ம ரீடிங் நோட் பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன் பி சர்வேயர் காம்பஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த கிராஜுவேஷன்ஸ் என்கிரேவ்ட் ஆர் இன்வெர்டட் இன் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த கிராஜுவேஷன்ஸ் எந்த காம்பஸில் இன்வெர்ட்டடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எந்த காம்பஸில் இன்வெர்ட்டடாக இருக்குன்னு பார்த்தோன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் தான் இன்வெர்ட்டடாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் காம்பஸ் ட்ராவர்ஸ் சர்வே டு க்ளோசிங் எரர் டேஷ் ரூல் ரெக்டிஃபைட். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ட்ராவர்ஸ் அதாவது காம்பஸ் ட்ராவர்ஸ் சர்வேயில் க்ளோசிங் எரர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த ரூல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காம்பஸ் ட்ராவர்ஸ் சர்வேயில் க்ளோசிங் எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா பவுடிச் ரூல் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் ஏ பவுடிச் ரூல் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப் அட் த போல்ஸ் அண்ட் த ஈக்குவேட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த டிப் இந்த ஆங்கிள் ஆஃப் டிப் போல்ஸ்லேயும் ஈக்குவேட்டர்லேயும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப் போல்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 90 டிகிரியும் ஈக்குவேட்டரில் 0 டிகிரியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் கரெக்டாக நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போல்ஸ் இருக்கா ஈக்குவேட்டர் இருக்கா அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இங்கே ஈக்குவேட்டர் முதல்ல இருந்துச்சுன்னா 0 டிகிரி முதல்ல வரும். அதுக்கப்புறம் 90 டிகிரி போல்ஸில் வரும். இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போல்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் எது வரும்னு பார்த்தோன்னா 90 டிகிரி ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ஈக்குவேட்டர் 0 டிகிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆங்கிள் ஆஃப் அ லைன் மெஷர்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ட்ரூ மெரிடியன் இஸ் கால் டேஷ். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த லைனுக்கும் ட்ரூ மெரிடியனுக்கும் பார்த்தோன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த லைனுக்கும் ட்ரூ மெரிடியனை ரெஃபரன்ஸாக வச்சு ஆங்கிள் இந்த லைனுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அசிமுத் அப்படின்னு சொல்லுவோம். அசிமுத் அப்படின்றது இந்த லைனுக்கும் ட்ரூ மெரிடியனுக்கும் உள்ள ஆங்கிள் கண்டுபிடிப்பாங்க. அதை தான் நம்ம அசிமுத் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆப்ஷன் டி அசிமுத் கரெக்டான ஆன்சர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம காம்பஸ் சர்வேயிங்கில் முக்கியமான எம்சிக்யூஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.